வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு சில நம்ம நாட்டில் உள்ள செய்திகள், முக்கியமான செய்திகளை ஒன்று ரெண்டை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் பின்னால் ஒரு வரி செய்திகளாக சில நேரம் இருந்தால் சொல்லலாம். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கிய செய்தி டெல்லியில் உள்ள அந்த வட்டாரங்களில் மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் ஒரு முக்கியமான ஒரு வதந்தின்னு மட்டும் அப்படி சொல்லிட முடியாது. ஒரு செய்தி சந்தேகம் பரபரப்பாக பேசப்படுகிறது. அது என்னன்னு சொன்னால், இந்த நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டுறதுல ஏதோ ஒரு சதி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட சதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். அன்றைக்கு அந்த நாடாளுமன்றத்தில் கடைசி நாள் அன்னைக்கு அமித்ஷாவும் மோடியும் வந்தே மாதரம் பாடலை கலந்துக்கிட்டு பாடிட்டு அப்படி போயிட்டாங்க. அதோட ஸ்பீக்கர் சினிடைன்னு ஒத்தி வச்சிட்டாரு. அந்த செஷன் இருக்க பாராளுமன்றம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி இன்றைக்கும் அதிகாரப்பூர்வமாக குடியரசுத் தலைவருடைய ஒரு அறிவிப்பு, இந்த செஷன் முடிந்து விட்டது என்று அறிவிப்பு வரவில்லை. இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. வழக்கமாக அதிகப்படியாக போனால் ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே இந்த மாதிரி இந்த செஷன் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்துடும். ஆனால் இத்தனை நாளாகியும் 13ஆம் தேதினா பாருங்கள், இன்றைக்கு தேதி என்ன, இப்போ 22, 23 தேதி, 24ஆம் தேதி ஆகிட்டு இன்றைக்கும் வரவில்லை என்று சொல்லும் பொழுது அங்கே தான் ஒரு சந்தேகம் வருது. அப்போ என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் முடிந்தது என்று அறிவிக்காமல் இருப்பதனால திடீர்னு ஒரு நாள் அந்த செஷனை மீண்டும் கூட்டி ஒரு 4-5 நாள் நடத்தி முடிவடையாத, நிறைவடையாத அவர்களுடைய கோணத்திலிருந்து, பாஜகவினுடைய கோணத்திலிருந்து, நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தோற்று போய்விட்டது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு, அதை நிறைவேற்றுவதற்காக, வெற்றியடைய செய்வதற்காக மீண்டும் அவர்கள் கூட்டுவதற்காக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகள் தான் இன்றைக்கு முக்கியமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடந்ததே கிடையாது. இப்படியான ஒரு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே டீலிமிட்டேஷன் பில் அதை அவர்கள் குளிர்கால தொடருக்கு ஒத்தி வைத்ததாக நாம் நினச்சோம். ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தொடரையே முடிக்காததுனால சினிடேன்னு சொல்லிட்டாங்க. காலவரம் பெற்று மீண்டும் அதை முடிவடையாமல் இருக்கிற நேரத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு நாள் கூட்டி அதை நிறைவேற்றி விடுவார்களோ என்ற ஒரு சந்தேகம். இதுதான் முக்கியமான சந்தேகம். அப்போ இதுக்கு இடையில் என்ன நடந்தது? முதல்ல நாடாளுமன்றத்திற்குள் இவர்கள் வருவதற்கே பயந்து போயிருந்த நிலைமை, காக்ரோச் இளைஞர் ஜனங்களுடைய அந்த போராட்டத்தின் காரணமாக பிரச்சனைகள் பெரிய அளவிற்கு இந்த பாஜக அரசால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க முடியாத நிலை, பெல்லட் குண்டுகளை எல்லா இடங்களையும் அந்த மாணவர்களை அது மூலமாக தாக்கிய நிலை, மோடி அமித்ஷா ஓடிவிட்ட நிலை, இன்றைக்கு அது தணிந்திருக்கிறது. அவர்களுடைய இளைஞர்களுடைய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி வித்ட்ரா செய்யப்பட்டிருக்கிறது. எந்த நிலையில் மீண்டும் இதை கூட்டினா 3/2 பங்கு அந்த மெஜாரிட்டியை கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்களோ? அப்போ கூடுதலாக அவர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன கிடைத்திருக்கும் என்றால், ஏதோ ஒரு கட்சியோ 2 கட்சியோ அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது அந்த கூட்டத்தொடரில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்கிறோம் என்று சொல்வதற்கான சமிஞ்ஞைகள் ஏதாவது கிடைத்திருக்குமா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவேதான் மத்திய அரசு தொகுதி மறுவரையறை மற்றும் பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்து திடீரென்று கூட்டும், அதற்கான ஒரு சதியாகத்தான் அவர்கள் இந்த குடியரசுத் தலைவர் மூலமாக கூட்டத்தொடர் முடிவடைந்து விட்டது என்ற அறிவிப்பை சொல்லவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இதை காங்கிரஸ் கட்சியிலிருந்து அந்த அவர்களுடைய தலைவரும் முக்கியமாக சொல்வதாக இருந்தால், அவர்களுடைய பொதுச் செயலாளர்
ஜெய்ராம் ரமேஷ் இந்த செய்தியை வலுப்படுத்தி இருப்பதாக நமக்கு தெரிகிறது. தோழர்களுடைய கவனத்திற்கு ரூஸ்டர் செய்திகளுக்காகவும் நாம் இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை, பின்னூட்டங்களை சொல்லுங்கள், உங்கள் ஊரையும் பதிவிடுங்கள். அதுபோல் நான் டெமோக்ராட்டிக் தமிழன் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதிலும் சமூகம் சார்ந்த முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். அதிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பாசிட்டிவான கருத்துக்களை, ஃபீட்பேக்கை மட்டும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதிர்மறையாக கூட இருக்கலாம், ஆனால் நாகரிகமாக பதிவிடுங்கள் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதற்கடுத்து ஒரு முக்கியமான செய்தி. உச்சநீதிமன்றம் எந்த அளவிற்கு சாதாரண மக்களுக்கு ஆதரவாக இருக்கும்? பொதுவாக இன்றைய நிலையில் உச்சநீதிமன்றம் ஒரு நடுநிலைமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மறுக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதலாக அந்த திசைவெளியில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உழைக்கும் மக்களுடைய தலையிலே ஓங்கி ஒரு அடி அடித்திருக்கிறது. அதை நம்ம பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழிலாளர்களுடைய அடிப்படை அவர்களுடைய சட்டத்தை சட்ட உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அந்த டெஃபினேஷன், தொழில்னா என்ன அப்படிங்கிறத திரும்ப ரீடிஃபைன் பண்ணியிருக்கு. அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தொழிலாளி வர்க்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு லாப நோக்கம் இல்லாமல் அமைப்பு ரீதியாக ஆர்கனைஸ்டாக மனித தேவைகளுக்காக உற்பத்தி மற்றும் சேவைகளை உள்ளடக்கிய, மனித தேவைகளுக்காக செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிஸோ அல்லது உற்பத்திகளையோ உள்ளடக்கிய, ஆனால் லாப நோக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய இவை எல்லாமே உள்பட தொழில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் இண்டஸ்ட்ரி, இதில் வேலை பார்ப்பவர்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1978ஆம் ஆண்டு ஒரு ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர் தலைமையில் உள்ள ஒரு 7 பேர் பெஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு 9 பேர் அடங்கிய ஒரு பெஞ்சு ஜஸ்டிஸ் சூரியகாந்த தலைமையில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் முதலாளிகளும் கார்ப்பரேட்டுகளும் விரும்பினார்கள். சமீபத்தில் உத்தரப்பிரதேச அரசிற்கும் ஜெய்பீம் வழக்கில் இந்த தீர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. லாபம் சம்பாதிக்காத சமூக நலன் அல்லது சேவை சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் இந்த புதிய வரையறையின்படி தொழிலாளர் சட்ட பாதுகாப்பை இழப்பார்கள். அப்போ இந்த டெஃபினேஷனுக்கு, இந்த தீர்ப்புக்கு 5க்கு 4ங்கிற அடிப்படையில் தான் இந்த அமர்வு சொல்லியிருக்கிறாங்க. தின் மெஜாரிட்டி, லைட்டான மெஜாரிட்டி. இதை மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்கக்கூடியது ஜஸ்டிஸ் நாகரத்னா என்கின்ற அந்த அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சுமார் 50 ஆண்டுகளாக தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு அரணாக விளங்கிய வரலாற்று சிறப்புமிக்க முந்தைய தீர்ப்பை மாற்ற முயல்வது ஏற்புடையது அல்ல என்றும், இப்போதைய சூழலில் 1978 தீர்ப்பை, அந்த VR கிருஷ்ணய்யர் சொன்ன அந்த பெஞ்சுடைய தீர்ப்பை நீங்கள் மாற்ற முயல்வது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதன் மூலம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக தபால் இலாக்காவை சொல்லுங்கள். அது சேவை இலாக்கா. அப்போ இது போன்ற சேவை இலாக்காக்களும் மற்றும் லாப நோக்கம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு, நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா ஒரு மருத்துவ அந்த மனைகளும், இன்றைக்கு அங்குள்ள தொழிலாளர்களும், அங்குள்ள மருத்துவர்களும், அங்குள்ள நர்ஸுகளும், தபால் இலாக்காவில் வேலை பார்க்கக்கூடிய இவர்களும் எல்லாரும் இண்டஸ்ட்ரி, தொழில் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் அந்த உரிமைகளுக்கும் சட்டங்களுக்குமான தங்களுடைய உரிமைகளை, பாதுகாப்பை அவர்கள் இழப்பார்கள். இதுதான் இந்த சமீபத்திய அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பெஞ்சினுடைய அந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. கார்ப்பரேட்டுகள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், முதலாளிகள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதுதானே இந்த ஒன்றிய அரசும்
இந்த நீதிமன்றமும் இந்த தேர்தல் ஆணையமும் சேர்த்து எல்லாம் இன்று உழைக்கும் மக்களுக்கு எதிராக, சாதாரண மக்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு என்ன சொல்வது கூட்டணி வைத்து கொண்டிருக்கக்கூடியதில் இது மற்றொரு உதாரணமாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த செய்தி அறிக்கையுடன் இன்றைய நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.